இவ்வாறு கூறும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தங்கள் இறைவனுக்கு முன் நிறுத்தப்படும் பொழுது நபிய நீர் அவர்களை காண்பீராயின் அது சமயம் இறைவன் அவர்களை நோக்கி இது உண்மை அல்லவா என கேட்பான். அல்லாஹ் கேட்பான், இது மறுமை நாள் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள நோக்கி கேட்பான், இது உண்மை அல்லவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே உண்மைதான் என கூறுவார்கள். அதற்கு அவன், இதை நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்து கொண்டிருங்கள் என்று கூறுவான். இப்போ இந்த கண்ணால் மட்டும்தான் பார்த்து செயல்படுவேன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை இங்கே நிப்பாட்டுவான். நிப்பாட்டிட்டு நீங்கள் சொன்னீங்களா இந்த தென்னை மரத்தில் தேங்காய் தானாக வந்துச்சுன்ட்டு, அட பயப்புல நான் தாண்டா ப்ரோக்ராமரு, பாரு நான் வேணா செக் பண்ணுவோமா, உன் கால் ஆட்டு ஆடாது பாரு, நான் செஞ்சது என் பேச்சு தான் கேட்கும், உன் பேச்சு கேட்காது. கண்ணு இப்படி இப்படி முகத்தை திரும்பாது, பாத்தியா, அது என்னது, என் பேச்சு தான் கேட்கும், உன் பேச்சு கேட்காது. பூமியிலே நான் உனக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தேன், என்னது, கிட்னி உன் பேச்சு கேட்கல, ஹார்ட்டு உன் பேச்சு கேட்கல, லங்ஸ் உன் பேச்சு கேட்கல, பிரெயின் உன் பேச்சு கேட்கல, சிக்னல்ஸ் எல்லாம் உன் பேச்சு கேட்கல, நரம்பில் பல லட்சம் கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் உன் பேச்சு கேட்கல. தலைமுடி வளர்றது உனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, நீ ஒரு ஷேப்பில் போய் கட்டிங் பண்ணிட்டு வந்த, 5 நாளில் அது அலங்கோலம் ஆயிடுச்சு. நகம் ஷேப்பாக விட்டுவோம் இப்படி வச்சுட்டு அது இப்போ நெயில் கட்டரில் அந்த இதெல்லாம் இருக்குது, ரம்பம் 4 நாள் கழிச்சு மறுபடியும் ட்ராவலாம். இதெல்லாம் என்னது அத்தாச்சி, இதெல்லாம் உன் கண்ட்ரோலில் இல்லை. பார்த்தியா, உனக்கு பிடிச்ச நகம் எந்த ஷேப்பில் இருக்கணுங்கிறது உன்னால் முடிவு பண்ண, உன் மண்டை எப்படி இருக்கணும்னு உன்னால் முடிவு பண்ணல, புரியுதா, உன் தோல் என்ன கலரில் இருக்கணுங்கிறது உன்னால் முடிவு பண்ண முடியல. நீ விரும்பின எதுவுமே நடக்கலை. பார்த்த முழு ஆடு திங்கணும்னு தோணுச்சு, 4 வாய் எடுத்து போட்டால் ரொம்பிருச்சு. எதுவுமே உன் கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் நீ உன் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த. பார்த்தியா, உன்னை விட பெரிய முட்டாள் யார்ரா? அதான் எல்லாம் சொல்கிறேன். மறுமையில் நிப்பாட்டிட்டு, சரிப்பா இன்றைக்காவது ஒத்துக்குறியா, இதுதான் அந்த மறுமை நாளுன்ட்டு, சத்தியம் இல்லை இந்த இப்படி கண்ணு முன்னாடி இருப்பிட்டு கிள்ளி பார்த்துக்கோ இது ரியலாக இல்லையான்ட்டு எல்லாம் சொல்கிறேன். என்ன நக்கல் பாரு, இது உண்மை அல்லவா அப்படிமா சொல்லுவான். எங்கள் இறைவனை யார் பேசுகிறா?